கேஸ் ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தோட காஸ்டியூம் போட்டு ஒரே மாதிரி போட்டு பார்த்துருப்பீங்க, ஹேர் கட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த படத்தோட பியர்டு இருந்துச்சு மட்டுமே அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்த படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். அது என்ன படம் நான் காட்டுறேன் வாங்க. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க படம் தான் ஜில்லா. நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட படம். அப்போதைக்கு ஜில்லா வரும்போது அவர் இளைய தளபதியாக இருந்தார். அவர் நடித்த படத்துக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அவர் பர்த்டே ஸ்பெஷலாக இதை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ஃப்ரேம் சினிமாஸ், ஜிவி ஸ்டுடியோஸ் இருந்துச்சு சாந்தி கமலா, அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ரீசெண்ட் டைமில் ஃபேவரட் இன்டர்வல்னால் லியோ தான். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் இன்டர்வல் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஜில்லாவை தான் அஃப்கோர்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வந்த எல்லா படத்தோட இன்டர்வலும் பிடிக்கும், பட் இது வந்து ஸ்பெஷல், இது ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா சீனுமே மாஸ் மூமெண்ட்ஸாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு சீனுமே செமையாக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸு, ஆக்ஷனு, காமெடி, டைமிங் இது எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதுக்கு மெயினான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இமான் வந்து இதில் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு சினிமே ஃப்ரேம்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். இந்த மூவி வரும்போது அரௌண்ட் 7th படிச்சுட்டு இருந்தேன். நான் தேட்டர்லாம் வந்து படம் பார்த்ததில்ல. ரீரிலீஸ் கல்ச்சர் வந்ததுனால இது கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த மூவியில் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தளபதி படம்னா அதில் ஒரு அட்வைஸ் இருக்கும். அதேமாதிரி இந்த ஜில்லாவில் என்னன்னு பார்த்தோன்னா, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இன்க்ளூடிங் நம்மளோட அப்பாவாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பையனாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்கிற ஒரு மெசேஜ் வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தில் வர டேட் அண்ட் சன் பாண்ட் மாதிரி ரியல் லைஃப்பில் யார் யாருக்கு இப்படி இருக்குது இல்லைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.